அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் வரவேற்கிறோம். நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்சியில் குரூப் டி ஜனவரி 23 நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டராக கேலண்டர் எடுத்தோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் ஆன்சர் போட்டிருந்தீங்க. நிறைய பேர் அடுத்த செஷன் எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கேலண்டர் முடிச்சதுக்கப்புறம் கிளாக் சம்மை பற்றி பார்க்க போகிறோம். கேலண்டர் மாதிரியும் இது ஈஸியாக ஒரு மார்க் நம்ம அச்சீவ் பண்ணலாம். இது டைப் வைஸாக எடுக்கிற மொத்தம் 4 டைப் இருக்குது. கிளாக் சம், கிளாக்னா நமக்கு தெரியும். நம்ம எப்பவுமே வந்து அனலாக் கிளாக் வச்சு தான் இதை பண்ண போகிறோம். கிளாக் இந்த அனலாக் கிளாக் வந்திருக்கும், டிஜிட்டல் கிடையாது. அனலாக் வச்சு தான் சம்மையை போட போகிறோம். அதில் மொத்தம் 4 டைப்பு கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் 4 டைப் எப்படி வருன்றதை பார்த்துட்டு ஒரு டைப்பாக நம்ம கிளாஸ் எடுப்போம். இப்போ டைப் ஒன் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆங்கிள் பிட்வீன் த கிளாக் ஹேண்ட்ஸ். அதாவது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஆங்கிள் பிட்வீன் இப்போ டைம் வந்து 6:45 அப்படின்னா 6:45ல இந்த லாங் ஹேண்டும் ஷார்ட் ஹேண்டும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின் வரும். அப்படி வந்து நம்ம எப்படி போட போறதை நான் ஈஸியாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டைப் டூ எப்படி இருக்குன்னா, கொஸ்டின் பேஸ்ட் ஆன் டைம்னா இந்த லாங் ஹேண்டிலும் ஷார்ட் ஹேண்டிலும் ஒன்று மேலே டுகெதர் கோயின்சைடாக இருக்கும், ஒன்று மேலே ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ 1 மணிக்கும் 2 மணிக்கு நடுவில் எந்த டைம்ல கோயின்சைடாக இருக்கும்? சப்போஸ் 7க்கும் 8க்கும் 7 மணிக்கு 8 மணிக்கு நடுவில் எந்த டைம்ல கோயின்சைடாக இருக்கும்? கோயின்சைட் மீன்ஸ் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றா இருக்கும், அதுதான். நெக்ஸ்ட் டைப் 3 ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இந்த 1லேருந்து 2க்குள்ள ஸ்ட்ரெயிட் லைனா எந்த டைம்ல இருக்கும், இல்ல 4லேருந்து 5 வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனா எந்த டைம்ல 180 டிகிரி எப்படி இருக்குன்றத பத்தி கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைப் 4 இந்த லாங் ஹேண்டும் ஷார்ட் ஹேண்டும் நம்மளுக்கு வந்து எப்படி 90 டிகிரி எந்தெந்த டைம்ல வரும், 1லேருந்து 2 மணிக்குள்ள எந்தெந்த டைம்ல நம்ம 90 டிகிரில காட்டுன்றதை பார்ப்போம். ஒன்னொன்னு விளக்கமா ஒரு டைப்ல சொல்லித்தரேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி சம்ம வந்து புரிஞ்சுட்டு போட ஆரம்பிங்க. இப்போ நம்ம டைப் 1 சம் போவோம். டைப் 1 சம் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் த கிளாக் ஹேண்ட்ஸ், 2 நீடிலுக்கு நடுவில் எவ்வளோ கோணம் உருவாகுன்றத கொஸ்டின் கேட்பாங்க. அந்த சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சம்மோட பேசிக்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது பேசிக்ஸ்னா நம்ம வந்து இந்த லாங்கா இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாங்கா இருக்கிறாங்க மினி டேன்னு சொல்லுவோம், இல்லை லாங் ஹேண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட்டா இருக்கு பாருங்க, இது வந்து அவர் ஹேண்ட் இல்லை ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மினி டேண்டு லாங் ஹேண்டுன்னு சொல்லுவோம், இது ஷார்ட்டா இருக்கிறது அவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது பிரகாரம் தான் கிளாக் ஹேண்ட்ஸ்ல நம்மளுக்கு வந்து லாங் ஹேண்டு ஷார்ட் ஹேண்டு, லாங் ஹேண்ட்னா மினிட் ஹேண்டு, ஷார்ட் ஹேண்ட்னா அவர் ஹேண்டு. இப்போ வந்து அது லாங் ஹேண்டு வந்து ஒரு அவருக்கு எவ்வளவு டிகிரியை உருவாக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ இதுதான் லாங் ஹேண்டு. இந்த லாங் ஹேண்ட் வந்து இங்க 12ல இருந்து சுத்தி அதே 12க்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா எவ்வளவு ஆகும் பாருங்க. இந்த புள்ளியில இருந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சு அடுத்த புள்ளிக்கு வருது. அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு அவரை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கரெக்டா இது ஒரு வட்டம் ஆயிடுது. வட்டம்னா வட்டத்தின் கோணம் எவ்வளவு, மொத்தம் 360. அப்போ 360 டிகிரி உருவாக்கும். இன்னைக்கு ஈஸியா மனப்பெல்லாம் பண்ணுவோம்னா ஒரு மினிட் ஆண்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 360 டிகிரி பெர் அவர். அதுதான் அதே மினிட் ஆண்டு வந்து பெர் மினிட் ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு டிகிரி உருவாக்கும்னா 6 டிகிரி. ஏன்னா இங்க வந்து 4 கோடு இருக்கும். 5வது மினிட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முடியும். அப்போ ஒரு மினிட்ஸ்க்கு வந்து 6 டிகிரி. அப்ப 6 டிகிரி எப்படி சொல்றேன்னா, மொத்தம் 360 நம்ம என்ன பண்றோம்னா எதால டிவைட் பண்றோம், மொத்தம் 60 மினிட்ல 1 ஹவருக்கு 60 மினிட் 60ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டா 6 டிகிரி வரும். கரெக்டா 6 டிகிரி. அதாவது ஒரு மினிட்டுக்கு வந்து பெர் மினிட் வந்து 6 டிகிரி. அப்ப லாங் ஹேண்டோட ஸ்டெப்ஸ் என்னன்னா, பெர் ஹவருக்கு 360, இதே பெர் மினிட்டுக்கு 6 டிகிரி. சம் போடும்போது தேவைப்படும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஹேண்ட் அவர் ஹேண்டை பத்தி பார்ப்போம். அவர் ஹேண்டு ஒரு ஹவருக்கு எவ்வளவு டிகிரி உருவாக்குது அப்படின்னா, இப்ப லாங் ஹேண்டு ஒரு ரவுண்டு சுத்தி திரும்ப 12 வந்ததுன்னா அவர் ஹேண்ட் எவ்வளவுனா 3ல இருந்து 4 ஹேண்டு வந்து நிற்கும். அப்ப நமக்கு வந்து 5 மினிட்ஸ் சொல்லுவோம். ஆனா டிகிரியில பார்க்கும்போது 30 டிகிரி. அப்ப அதனால தான் இங்க 30 டிகிரி போடுறோம். ஏன் 30 டிகிரி சொல்றேன்னா 12 into 30 மொத்தம் 12 இருக்கு. 12 into 30 வந்து 360 டிகிரி கரெக்டா வரும். அதனால நம்ம 30 டிகிரி உருவாக்குது. இதே அவர் ஹேண்டு ஒரு மினிட்டுக்கு பெர் மினிட் எவ்வளவு வரும்னா 6 டிகிரி தான் வரும். இது சம்பள போடும்போது இந்த 4மே நம்மளுக்கு தேவைப்படும். திரும்ப சொல்றேன் பாருங்க. நம்ம இந்த கிளாக் சம் பொறுத்த வரைக்கும் லாங் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட். லாங் ஹேண்ட்னா மினிட் ஹேண்ட் வந்து லாங் ஹேண்ட் சொல்லுவோம், ஷார்ட் ஹேண்ட் வந்து அவர் ஹேண்ட் சொல்லுவோம். இந்த லாங் ஹேண்டு ஒரு ஹவருக்கு எவ்வளவு டிகிரி உருவாக்குது, அதே பெர் மினிட்டுக்கு எவ்வளவு டிகிரி உருவாக்குது, பெர் ஹவருக்கு பெர் மினிட். நெக்ஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் வந்து பெர் ஹவருக்கு எவ்வளவு டிகிரி உருவாக்குது, பெர் மினிட்டுக்கு எவ்வளவு டிகிரி வருது. இது பேசிக்ஸ் கத்துனா சம் போடும்போது ஈஸியா புரியும். டைப் 1 சம்முக்கு போயிடலாம். டைப் 1 சொல்ல ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த அவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் when the time is 8:30. என்ன கேட்டிருக்காங்கன்னா, டைம் 8:30 அப்படின்னு இருக்கும்போது 2 ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் ஷார்ட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இல்ல உள்ள கோணம் எவ்வளவு அப்படின்ட்டு தான் கொஸ்டின் நம்மளுக்கு. இது ரெண்டுத்துக்கு நடுவுல டீட்டா எவ்வளவு, கோணம் எவ்வளவு ஆங்கிள் இருக்கும். டைப் பண்ண அப்படிதான் மாடல். ஆங்கிள் பிட்வீன் த
அப்போ எப்படி போடலாம் அப்படின்னா நான் வந்து ஷார்ட் டைப்லேயே சொல்லி தந்துறேன், ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி தந்துறேன். மாடல் 2வும் இதில் எடுக்கிறேன் நான். ஓகேங்களா, மாடல் 1 ஷார்ட்கட் மாடல், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம ஜென்ரலா நம்ம கிளாக் ஈஸியா வரைஞ்சி நம்ம டைம் தெரியும், 8:30 எப்படி இருக்கும் அனலாக்னு தெரிஞ்சா ஈஸியா அந்த சம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்க 8:30 டைம் எப்படி இருக்கும் இங்க பாருங்க. இப்போ வந்து 8:30 எப்படியும் நமக்கு வந்து லாங் ஹேண்ட் வந்து டெஃபினட்டா 8:30 வரும்போது 6 ஃபுல்லா தான் இருக்கும், இங்கே சேர்க்காவது 6க்கு நேரா தான் இருக்கும் 8:30 வரும்போது. ஆனா இந்த அவர் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் எப்படி இருக்குன்னா 8:30 போது நேரா 9 நேரம் இருக்காது, 8க்கு நேரம் இருக்காது. எப்படின்னா 8க்கு 9 நடுவுல தான் டெஃபினட்டா இருக்கும். இது ஷார்ட் ஹேண்ட். லாங் ஹேண்ட் இப்படி இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. ஷார்ட் ஹேண்ட் இப்படி இருக்கும், அதாவது மினிட் ஹேண்ட் இப்படி இருக்கும், அவர் ஹேண்ட் இப்படி இருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிகிரி தான் எவ்வளவுன்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி போடலாம் மாடல் 1 பிரகாரம் ஈஸியா எந்த ஃபார்முலா போடுறதுக்கு சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, இந்த 6க்கும் 7க்கும் எவ்வளவு டிகிரி நம்மளுக்கு தேவையானது இது வரைக்கும் டிகிரி எவ்வளவுன்றது கண்டுபிடிச்சா தேவையான ஆன்சர் கிடைக்கும். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிகிரி இது வரைக்கும் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் முழுமையான டிகிரி இந்த 6க்கு 7க்கு எவ்வளவு டிகிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா தெரியணும். இந்த 6க்கு 7க்கு எவ்வளவு டிகிரிக்குன்னா ஒரு கோடு வந்து 6 டிகிரி உருவாக்கும். அப்ப இதுல 5 கோடு 5 மினிட், அப்ப எவ்வளவு 30 டிகிரி. அப்ப 6க்கு 7க்கும் 30 டிகிரி டெஃபினட்டா உருவாக்கி இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 7க்கும் 8க்கும் எவ்வளவு டிகிரி உருவாயிருக்கும், 30 உருவாக்கி இருக்கும், ஏன்னா ஃபுல்லா ஆயிடுச்சு ஆங்கிள். அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 6க்கு 7க்கு 30 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து 7க்கும் 8க்கும் 30 டிகிரி கண்டுபிடிச்சிடும், பிளஸ் எக்ஸ்ட்ரா இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு எக்ஸ்ட்ரா போச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது முழுமையா தான் 30, இது எவ்வளவு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் யூஸ் பண்ண போறோம். எப்படின்னா இப்ப டைம் பாருங்க 8:30 மினிட்ஸ் மட்டும் எடுத்துங்க. எவ்வளவு மினிட்ஸ் 30 இன்ட்டு அவர் ஹேண்ட் மூவ் ஆகுதுன்னா பெர் மினிட்டுக்கு நம்ம என்ன போட்டோம்னா 1/2 டிகிரி போட்டிருப்போம் அந்த கட்டத்துல. அப்ப இது எதால மல்டிப்ளை பண்ண 1/2 மல்டிப்ளை பண்றோம். இப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா எத்தனை வரும், இதுல 15 டைம் 15 2 30ல பாதி 15. அந்த இங்க அப்ப எவ்வளவு டிகிரி உருவாயிருக்கு, இதுல 15 டிகிரி உருவாயிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் 15 டிகிரி அப்படின்னு போடுறோம். இப்ப எல்லா டிகிரியும் ஆட் பண்ணுங்க. 30 30 60, 60 15 75. அப்ப ஆன்சர் வந்து 75 டிகிரி. இவ்வளவுதான் ஆன்சர். திரும்ப சொல்றேன் பாருங்க, மாடல் 1 பிரகாரம் இந்த மாதிரி சம்ம ஈஸியா போடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, நம்ம 2 3 சம் பார்ப்போம். பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும். எப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்டுக்கு வந்து 8:30 டைம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. இது டைப் 1 மாடல். ஏன் அதை டைப் 1 மாடல் சொல்றேன்னா இந்த டைமை கொடுத்துட்டு எவ்வளவு ஆங்கிள் கேட்டா டைப் 1. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம அனலாக்ல ஜஸ்ட் வரைஞ்சிக்கிறோம். எப்படி டைம் கொடுத்துக்கிற டைம் எப்படி இருக்குன்னு வரைஞ்சிக்கணும். அப்ப கொடுத்துற டைம் 8:30னா 30ன்றது வந்து மினிட்ஸ், மினிட் வந்து கரெக்டா அதுக்கு நேரா வரும். அவர் வந்து நம்மளுக்கு வந்து பாதியில் தான் வரும், அதாவது 8:30 என்ன டைம் கேட்டுக்கணும் அதுக்கு நேரா தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு தேவை. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா எவ்வளவு டிகிரி போயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். 6க்கு 7க்கு 30 டிகிரி, ஏன்னா ஒரு நிமிட் வந்து 6 டிகிரி. அப்ப 5 நிமிஷம் வரும்போது 5 × 30 டிகிரி. நெக்ஸ்ட் அது 7க்கும் 8க்கும் 30 டிகிரி. அது மாதிரி இது 15. இந்த 15 எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த பாதி எவ்வளவு போயிருக்குன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம மினிட்ஸ் எடுத்துக்கணும். மினிட்ஸ் எடுத்து 30 × 1/2, அப்போ 15. அந்த 15 ஆட் பண்றோம், மொத்தம் 75 டிகிரி. இது வந்து இந்த ரெண்டு நீடுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இன்னொரு சமம் பார்ப்போம். ஓகேங்களா, இதே சமம் நம்ம வந்து மாடல் 2லயே பார்ப்போம். மாடல் 1ல எந்த ஃபார்முலாம் கிடையாது, ஆனா மாடல் 2ல ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்குன்னா θ = 11m / 2 - 30h. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுடலாம் மாடல் 2வை. அதான் மாடல் 2ல இதே சமம் போடலாம். 11m / 2 - 30h. இப்போ பாருங்க, mனா மினிட் கொடுத்துரு கொஸ்டின் பாருங்க 8:30. 8:30ல அப்ப mோட வேல்யூ என்னது 30 மினிட்ஸ். அதனால நம்ம என்ன பண்றோம் 30 தெரியும். நெக்ஸ்ட் அவர் 8ன்றது அவர், அப்ப h-ஓட வேல்யூ வந்து 8. இப்போ ரெண்டும் நமக்கு தெரியும். இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ பாருங்க 11m, mோட வேல்யூ வந்து 30, அதனால 30ன்றது அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து மைனஸ் இது பாருங்க /2, அப்புறம் -30h, h-ஓட வேல்யூ வந்து 8ன்றதை போடுறோம். இப்போ என்ன பண்றோம், நெக்ஸ்ட் இந்த 30ஆல இது டிவைட் ஆகிடும் 15 டைம். அப்ப என்ன இருக்குன்னா 11 × 15ன்னு ஒன்று வேல்யூ இருக்கு, -38. 38 பண்ணா 8 3 are 24, அப்ப 240. இப்போ என்ன பண்றோம் 15 எதால மல்டிப்ளை பண்ணா 11ஆல மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது 1 5 5 1 1 திரும்ப 5 1 5 6 1, அப்ப 165 வருது, -240 வருது. இப்போ இதுக்குள்ள வித்தியாசம் 240க்கும் 165க்கும் வித்தியாசம் எவ்வளவுனா 75ன்னு வரும். அப்ப 75 டிகிரி. இப்படி போட்டாலும் அந்த ஆன்சர் வரும். நீங்க இந்த மாடல ட்ரை பண்ணலாம், மாடல் 1 பிரகாரம் போடலாம். எந்த மாடல்ல நீங்க போட்டு எது உங்களுக்கு ஈஸியா புரியுதோ, எது உங்களுக்கு ஈஸியா போட முடியுமோ அந்த மாடல் மட்டும் ட்ரை பண்ணி போட ஆரம்பிங்க. நிறைய சம் இதுல பார்ப்போம் நம்ம. இப்போ டைப் 1ல நம்ம ரெண்டாவது சம் பார்க்குறோம். ரெண்டாவது சம் அதே தான், ஆங்கிள் பிட்வீன் த அவர் ஹேண்ட் அண்ட் த கிளாக் மினிட் ஹேண்ட். இது ரெண்டு, அதாவது ஒரு கிளாக்ல அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் நடுவுல என்ன டிகிரி வரும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போறோம்.
இப்போ டைம் வந்து 5:15க்கு கேட்டிருக்காங்க. போன சமயம் 8:30க்கு போட்டோம். 5:15 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அனலாகில் எப்படி நம்ம வந்து அந்த கிளாக் ஹேண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை போட தெரிஞ்சாதான் செம்மையாக போட முடியும். இப்போ 5:15னா எப்பவுமே பார்த்துங்க மினிட் ஹேண்ட் சொல்றது வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும். 5:15 சொல்லும்போது 3x5 மூணு ஹேண்ட் வந்து நிற்கும் கரெக்டா. அப்போ லாங் ஹேண்ட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா 3க்கு நேரம் வரையணும். ஏன்னா இது டயக்ராம் வரைஞ்சாதான் சம் போடுறது ஈஸியாக இருக்கும் மாடல் ஒன்ல. நெக்ஸ்ட் அவர் ஹேண்ட் எப்படி இருக்குன்னா 5க்கு 6க்கு நடுவில் பக்கத்து 5 கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா நமக்கு மினிட் ஹேண்ட் கொஞ்சம் தான் மூவ் ஆயிருக்கு. அப்போ கொஞ்சம் மூவ் ஆகும்போது நம்ம அவர் ஹேண்ட் கொஞ்சம் தான் மூவ் ஆயிருக்கும். ஆனால் 5க்கு நேரம் இருக்காது, அதே சமயம் பாதியிலே இருக்காது, 6 பக்கத்துல இருக்காது, 5க்கு பக்கத்துல நம்ம அந்த கோடுக்கு நேரம் இருக்கும். இப்போ இதோட டிகிரி தான் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. கோணம் தான் எவ்வளவு ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. மாடல் ஒன்ல ஈஸியா எந்த ஃபார்முலா கிடையாது, ஈஸியா போட போறோம். எப்படின்னா இப்ப பாருங்க முழுமையா எத்தனை டிகிரி கம்ப்ளீட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். முழுமையா மீன்ஸ் ஒவ்வொரு 5 நிமிஷமும் எவ்வளவு கம்ப்ளீட் ஆகுதுன்னு மீதி இருக்குது நம்ம அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க 3க்கும் 4க்கும் நடுவுல எவ்வளவு டிகிரி கம்ப்ளீட் ஆகுது, முழுமையா கம்ப்ளீட் ஆகுது. அப்ப எவ்வளவு டிகிரி வரும்? 3க்கு 4 நடுவுல 30 டிகிரி வரும். நெக்ஸ்ட் 4க்கும் 5க்கும் நடுவுல எவ்வளவு கம்ப்ளீட் 30 டிகிரி கம்ப்ளீட் ஆகுது, முழுமையா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு 2 30 நமக்கு ஈஸியா கிடைக்குது. 3க்கும் 4க்கும் ஒரு 30 கிடைக்குது, அதே மாதிரி 4க்கும் 5க்கும் ஒரு 30 டிகிரி கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு எது கிடைக்குன்னா 5 தாண்டி இந்த பெரிய முள்ளு இருக்கு, சாரி சின்ன முள்ளு இருக்கு, அந்த ஹவர் ஹேண்ட் இருக்கு. அப்போ அதை கண்டுபிடித்தீங்கன்னா ஒரு சொல்லியிருக்கேன் என்னன்னா நீங்க வந்து என்ன பண்ணி மினிட்ஸ் எடுத்துங்க. மினிட்ஸ் இதுல 15 என்ன மினிட்ஸ் கொடுத்துருக்கோம் அதை எடுத்துட்டு அவர் ஆண்டுக்கு பெர் மினிட்டுக்கு எவ்வளவு டிகிரி மூவ் ஆகும்னா ½ டிகிரி மூவ் ஆகும். அந்த கட்டத்துல போட்டுருவோம் பேசிக்ஸ்ல. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல 15 1/2 டிவைட் பண்றோம். 15 1/2 பெருசா பார்க்காதீங்க. 15ல பாதி எவ்வளவு? 15ல பாதி எவ்வளவு? 7.5. அப்போ இது எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னா 7.5 மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்? 7.5 அப்படின்னு போடுறோம். இப்போ எல்லா டிகிரியும் ஆட் பண்ணுங்க. 30 30 60 60ம் 7.5 கூட்டினா 67.5 டிகிரி. இதுதான் நம்மளுக்கு இதோட கொஸ்டினோட ஆன்சர். அப்ப 5.25 மணிக்கு 67 டிகிரி 67.5 டிகிரி உருவாக்கி இருக்கும். இதே சமயம் மாடல் 2லயும் போடுவோம். இதே சமயம் நம்ம வந்து மாடல் 2லயும் பார்ப்போம். டைம் 5.15 என்ன கேட்டிருக்காங்கன்னா 5.15 டைமுக்கு வந்து 5:15ல நம்மளுக்கு வந்து 2 நீடுக்கு நடுவில் எவ்வளவு ஆங்கிள் உருவாகுன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் 2ல ஃபார்முலா மெத்தடு. ஃபார்முலா என்னன்னா θ = 11m/2 - 30h. இதான் ஃபார்முலா. இதுல இப்ப கேட்டுக்கிற கொஸ்டின் வந்து 5.15 கேட்டிருக்காங்க. இதுல ஹவர் எது மினிட் எது நம்மளுக்கு தெரியும். அதனால ஈஸியா எம்மோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 15. நெக்ஸ்ட் வந்து h அவரோட வேல்யூ என்ன வரும்னா 5. இது ரெண்டும் தெரியும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க 11m எம்மோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை போட்டு m வந்து எவ்வளவுனா 15 15 அப்படின்னு போடுறோம் டிவைட் பை 2. நெக்ஸ்ட் -30h ஹோட வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு 5. அப்போ 5ன்றது அப்படி போடுறோம், சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பண்ணது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்றோம். 11 15 எவ்வளவு வரும்? இப்போ 15 எதால மல்டிப்ளை பண்றோம்? 11ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 165 வரும். நீ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1 5 5 1 மல்டிப்ளை பண்ணா 165. அப்ப 165 டிவைட் பை 2 இங்க வரும். நெக்ஸ்ட் -30 அப்புறம் 5 530 சார் எவ்வளவு வரும்னா நமக்கு வந்து 150. இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து 165ல பாதி எவ்வளோ? 165ல பாதி எவ்வளவு பார்க்கும்போது 160ல பாதி 80, 5ல பாதி 2.5. அப்போ என்ன வரும்னா 82.5. அவ்வளவுதான். நீங்க டிவைட் பண்ணி போட்டு பாருங்க. வகுத்தாலும் அதே 82 தான். -150. இப்போ என்ன பண்றோம், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம என்ன 67.5 வரும். அப்போ இதுதான் நம்மளுக்கு அந்த ஆன்சர். நம்மளுக்கு அந்த மாடல்ல போடும்போது இதே ஆன்சர் தான், இந்த மாடல்ல இதே ஆன்சர் தான் வரும். எந்த மாடல் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாடல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம டைப் 1ல 3வது சம் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்க டைப் 1ல 3வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ டைம் வந்து 3:40. அப்படி இருந்தா இந்த 2 நீடிலுக்குள்ள கோணம் எவ்வளவு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மாடல் 1ல ஃபர்ஸ்ட் போடுவோம். இப்போ 340 அது அனலாக்ல எப்படி வரும்னு தெரியணும். 340னா இப்போ மினிட்ஸை பாருங்க. மினிட்ஸ் வந்து அது நேரா அந்த 8க்கு நேரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 இருக்கும்போது 3 நேரா இருக்காது. 3க்கும் 4க்கும் கொஞ்சம் கீழே வந்து இறங்கி இருக்கும். இதான் 340. இப்போ இந்த 340க்கு நடுவில் θ கோணம் தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மாடல் 1ல நம்ம எந்த ஃபார்முலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா முழுமையான கம்ப்ளீட்டான 5 மினிட்ஸ் எடுத்துக்க போறோம். முழுமையான பாருங்க 7க்கு 8 இங்கேருந்து கம்ப்ளீட் ஆகல, அதனால இங்கேருந்து மட்டும் பார்க்கலாம். இப்போ 4க்கு 5க்கு நடுவில் முழுமையா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ நம்ம இது ஒரு 30 டிகிரி வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து 5 6 இதுக்கு முழுமையா கம்ப்ளீட் ஆயிருக்கு, இது ஒரு 30 டிகிரி வரும். நெக்ஸ்ட் 6 7 இது ஒரு முழுமையா கம்ப்ளீட் ஆயிருக்கு, இது ஒரு 30 டிகிரி வரும். நெக்ஸ்ட் 7 to 8 இது முழுமையா கம்ப்ளீட் ஆயிருக்கு, இது ஒரு 30 டிகிரி வரும். மொத்தம் 4 30 டிகிரி முழுமையா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4 30 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். 30 + 30 + 30 இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பிளஸ் எக்ஸ்ட்ராவா இங்க 4க்கு மேல கொஞ்சம் இருக்கு. இது எவ்வளவுன்றது நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் கரெக்டா நம்மளால இங்க போட முடியும். இப்ப 4க்கு மேல எவ்வளவு தெரியாதனால நம்ம என்ன பண்றோம், மினிட் ஹேண்ட் வந்து எவ்வளவு பெர் ஹவருக்கு எவ்வளவு மாறுதா 1/2 டிகிரி நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது.
அப்போ நம்ம மினிட் எவ்வளோன்னு பார்க்குறோம் 40. இப்போ 40 நம்ம எதாவது டிவைட் பண்ணுறோம் 1/12 டிவைட் பண்ணுறோம். இப்போ 1/12 டிவைட் பண்ணால் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா 20 டிகிரி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் 20 டிகிரின்றதை போட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்லா சம் மாதிரி 20 போட்டு ஆட் பண்ணி போட்டால் அது ஆன்சர் தவறு, தப்பு. ஏன் நான் தப்புன்னு சொல்றேன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் ஆட் பண்ற மாதிரி வந்தது. இதுல நம்ம ஆட் தான் பண்ண போறோம். வந்த ஆன்சர் அப்படியே ஆட் பண்ற மாதிரி வந்தது. ஆனா இப்போ நம்ம இங்க வந்த ஆன்சரை நம்ம 30ஆல மைனஸ் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். எதனாலனா இப்போ நம்ம வந்து அவர் வந்து இங்க இருக்கிற அவர் அப்படியே இந்த 40 நிமிஷம் தள்ளதுனால 1/12 டிவைட் பண்றோம். 20 டிகிரி தள்ளி இங்க வந்துருச்சு. மொத்தம் நம்மளுக்கு வந்து தேவை வந்து 30 டிகிரி இங்க இருக்கு. 20 டிகிரி தள்ளி வந்தனால அப்போ மீதி எவ்வளவு டிகிரி தான் இங்க இருக்கு? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிகிரி எவ்வளவு? 10 தான் பேலன்ஸ். ஏன்னா 30 டோட்டலா வந்த ஆன்சர் 20 நம்ம எதால மைனஸ் பண்ணா 20ஆல மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல டைமிங் அப்படி இருக்கு. இப்ப பாருங்க நீங்க 20 வருது, 20 தள்ளி வந்து மல்டிப்ளை பண்றதா மீனிங், அதுக்கு 20 தள்ளி வந்திருக்கு. எவ்வளவு நகர்ந்துச்சு அதான் இதோட மீனிங். அப்போ எவ்வளவு நகர்ந்தா 20 டிகிரி தள்ளி வந்திருக்கு. அப்போ இதுல நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு தேவை இவ்வளவுதான், இது தேவையில்லை, இது வரைக்கும் தான் தேவை. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10 தான் இருக்கும். மொத்தம் 30ல 20 டிகிரி தள்ளி வந்துச்சுன்னா பேலன்ஸ் 10. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த 10 டிகிரி தான் எடுத்து போயிட்டு இங்க ஆட் பண்ணோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 130 வரும். ஆட் பண்ணி பாருங்க. 4 30 120, இது எக்ஸ்ட்ரா ஒரு 10 டிகிரி, மொத்தம் 130 டிகிரி கோணத்தை உருவாக்கும். இது மாடல் 2லயும் இதே மாதிரி இதில் போடுவோம். நம்ம இதே சமயம் மாடல் 2லயும் ஃபார்முலா மெத்தட்ல பார்ப்போம். 340 டைம். இப்போ இந்த ஃபார்முலா என்னன்னா நம்மளுக்கு 11m / 2 - 30h இதான் ஃபார்முலா. இதுல m 340 டைமோட எது அவர் எது நம்மளுக்கு வந்து மினிட்ஸ்னு தெரியும். இது வந்து மினிட்ஸ் m, இது வந்து h அவர். இப்போ இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ வந்து 11 m ஓட வேல்யூ வந்து என்ன இதுனா 40. இப்போ 40 அப்படியே போறோம் /2 × 30, சாரிங்க -30 h ஓட வேல்யூ வந்து 3. இது அப்படியே போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது அப்படியே இப்போ சிம்பிளிஃபை பண்றோம். இது எத்தனை டைம்னா 20 டைம். 22 40. அப்போ 11 × 20 வரும். நெக்ஸ்ட் -33 90. இப்போ 11 20 எவ்வளோனா 220 -90. இதை மைனஸ் பண்ணோம்னா 130 டிகிரி. இதான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர். நம்ம அந்த மெத்தட்ல போடும்போது மாடல் 1ல போடும்போது இதே தான். மாடல் 2ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ திரும்ப சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம 4வது சம் பார்ப்போம் டைப் 1ல. இப்போ டைம் வந்து 3:25க்கு என்ன ஆங்கிள் பிட்வீன் இந்த டூ நீடில்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3:25 நமக்கு வந்து அனலாக்ல எப்படி வரின்னு தெரிஞ்சவே இந்த மாடல் 1ல ஈஸியா போடலாம். ஃபார்முலா இல்லாத மாடல். இப்போ வந்து 3:25 டைம் எப்படின்னா மினிட்ஸ் பாருங்க 25. அப்ப பெரிய முள் வந்து நம்ம இந்த லாங் ஹேண்ட் வந்து கரெக்டா 5க்கு நேரா வரும். 3:20 ஹவர் ஹேண்ட் வந்து 3க்கும் 4க்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்கும். அப்போ இது ரெண்டுத்து நடுவுல அந்த கோணம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஆங்கிள் உருவாக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சாதாரணமா எவ்வளவு ஃபுல் 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது பார்ப்போம். ஃபுல் 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து அது ஃபுல்லா நம்மளுக்கு 30 டிகிரி முழுமையான ஒரு டிகிரி 30 டிகிரி கிடைக்கும் ஒன்று. இப்போ 30 டிகிரி ஒன்று கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இந்த 3 4ன்னு போறோம். 3 4ன்னு போகும்போது நமக்கு வந்து ஃபுல்லா அது கம்ப்ளீட் பண்ணல. 3 கீழே தான் இது இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணதுனால நம்ம இந்த மினிட்ஸை வந்து 1/2 டிவைட் பண்ணோம். அப்போ மினிட்ஸ் நம்ம என்ன பண்றோம்? மினிட்ஸ் வந்து 25 1/2 டிவைட் பண்றோம். இப்போ டிவைட் பண்ணும்போது 25ல பாதி எவ்வளோனா 12.5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 12.5 எடுத்து இங்க வந்து ஆட் பண்ணதுக்கு போவோம். எப்போ அதான் யூஷுவல் ஸ்டெப். ஆனா எப்போ ஆட் பண்ணதுக்கு போனோம்? 30 மைனஸ் பண்ணிட்டு எப்போ ஆட் பண்றதை பார்க்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து எப்படி வந்தா இது பண்ணலாம் சார், இப்படி வந்தா இப்படி போன சம்பளம் போடும்போது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். என்னடா அது ஏதோ டவுட் வர மாதிரி சில பேர் டவுட் வந்திருக்கும். இப்போ எப்போ வந்து நம்ம இதை வந்து 30ல மைனஸ் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணோம். இங்க வர ஆன்சரை எப்போ டைரக்ட் ஆட் பண்ண சொல்லி தரேன். இப்போ கொஸ்டின்ல நம்ம வந்து ஹவர்ஸ் இந்த பக்கம் ஒரு 6 ஹவர் இந்த பக்கம் ஒரு 6 ஹவர் அப்படிதான் எப்படியும் வரும். கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்களோ நம்மளுக்கு வந்து நம்ம அனலாக்ல போடும் போது அவர் முள்ளு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. எந்த இடம் மீன்ஸ் ஒரு பாதியா பிரிச்சிங்க. அதுல நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல அந்த அவர் முள்ளு வருதுன்னு பாருங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வருதா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருதான்னு பாருங்க. இப்போ நம்ம போடும்போது இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயக்ராம் வரையும் அந்த அவர் முள் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல வந்தா நீங்க எப்படி இந்த எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்றத 1/12 டிவைட் பண்ணி வச்சிருப்பீங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த அவர் முள் வந்தா நீங்க வரக்கூடிய ஆன்சரை 30ல இருந்து மைனஸ் பண்ணி வர ஆன்சரை 30ல இருந்து மைனஸ் பண்ணி என்ன பண்றீங்க இங்க போடுறீங்க ஆட் பண்ணதுக்கு. சப்போஸ் அதே அவர் முள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்தா நீங்க வரக்கூடிய ஆன்சர் ஆன்சர் வந்து அந்த ஆன்சர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த அவர் முள் வந்திருக்கு. அப்போ 12.5 எதுல மைனஸ் பண்ணி 30ல இருந்து மைனஸ் பண்றோம். எவ்வளவு வருதுன்னா 17.5 வரும். அந்த 17.5 தான் இங்க போடணும். அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது 47.5 ஆன்சர் வரும். திரும்ப சொல்றேன், அதாவது சம் பாருங்க. சம்ல ஆங்கிள் பிட்வீன் தி லைன் கேட்டிருக்காங்க எவ்வளவு டிகிரி உருவாக்குன்னு சொல்லிட்டு இந்த டூ டிஃபரன்ஸ் லைனுக்காக. இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா 3:25 வருது. 3:25னா இப்போ முழுமையான 30 டிகிரின்றது இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் 3க்கு 4க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும்.
அப்போ நம்ம என்ன பண்றோம் 1/2 டிவைட் பண்ணோம். இப்போ 1/2 12 வருது. நீங்க 12 அப்படியே நீங்க போட்டுற முடியாது. ஏன் போடக்கூடாதுன்னா நம்ம பார்க்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வருதா ரைட் ஹேண்ட் சைடுல வருதா. ரைட் ஹேண்ட் சைடுல வந்தா 30 மைனஸ் பண்ணி தான் போடணும். அப்போ அவர் முள் ரைட் ஹேண்ட் சைடுல வருது. அப்போ வரக்கூடிய ஆன்சரை 30 மைனஸ் பண்ணி இந்த 17 நீங்க போடுறோம். அப்போ டோட்டல் டிகிரி 47.5 டிகிரி. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா மாடல் 2 நீங்களே வச்சு போட்டு பாருங்க. ஃபார்முலா வச்சு நீங்க போடுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டைப் 1ல 5வது சம் பார்க்க போறோம். 5வது சம்ல டைம் இப்போ 4:20 இருந்தா அப்போ அந்த 4:20க்கு எவ்வளவு கோணத்தை உருவாக்கும், பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எவ்வளவு கோணத்தை உருவாக்குன்றதை பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ 4:20 நம்ம அனலாக்ல அதை வரைஞ்சிக்கிறோம். இப்போ அனலாக் வரையும் போது நம்மளுக்கு 20க்கு நேரம் 4:20 இருக்கனால 20 நேரம் பெரிய முள் கரெக்டா இருக்கும். இந்த 4 கொஞ்சம் தாண்டி சின்ன முள் இருக்கும். இப்போ இதுக்குள்ள டிகிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது மாடல் 1 பிரகாரம் எதெல்லாம் 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கு 30 டிகிரி போடுவோம். ஆனா இதுல எதுவுமே 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகல. 4க்கு 5 நடுவில் 2 நீட்லுமே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் மினிட்ஸ்க்கு போறோம். மினிட்ஸ் 1/2 டிவைட் பண்றோம். மினிட்ஸ் என்னன்னா 20 into 1/2. ஏன்னா இந்த 4 தள்ளி எவ்வளவு தூரம் நகர்ந்து இருக்கு அப்படின்றதுக்கு இதை தான் கண்டுபிடிப்போம். அப்ப நம்ம என்ன வரும்னா மொத்தம் 10 தான் வரும். இந்த 10 ஆன்சரும் நம்மளுக்கு 10 டிகிரி தான். நீங்க கேட்கலாம் இதுல நம்ம அவர் ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு, நம்ம 30 மைனஸ் பண்ணுவேன். இது தேவைப்படாது. ஏன்னா 2 நீட்ல ஒரே இடத்துல வந்திருக்கு. தனித்தனியா வந்தா தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் போட முடியும். ரைட் ஹேண்ட்ல வந்தா 30 மைனஸ் பண்ணி அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்தா 30 இங்க 30 மைனஸ் பண்ண அவசியம் அப்படியே எடுத்து போடுவோம். இப்போ இதுல தேவை 2 நீட்லயுமே ஒரே இடத்துல வந்திருக்கு. அதனால நீ 30 மைனஸ் பண்ணி போடுவோம்னா வரக்கூடிய ஆன்சரை அப்படியே எடுத்து போடலாம். இது மாடல் 2D நீங்க ட்ரை பண்ணுங்க, இதே ஆன்சர் வரும். ஓகே, நம்ம இப்போ ஆறாசம் டைப் பண்ணல பார்ப்போம். இப்போ கொஸ்டின் பாருங்க 642 கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது 515, 420, 340 இதெல்லாம் கரெக்டா இந்த டைமுக்கும் பாருங்க 642 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த சம்ல அந்த நிமிஷம் உள்ள கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இப்போ 420னா 4க்கு நேரா இருக்கும், 15னா அந்த 10க்கு நேரா இருக்கும். அந்த மாதிரி ஈஸியா இருக்கும். 5:15னா 3க்கு நேரா இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின் பாருங்க 642 நிமிஷம் நம்மளுக்கு நேரா இல்ல. நிமிஷம் உள்ள நேரா இல்ல. அப்படி இருந்தா மாடல் 1 விட மாடல் 2ல போடுறதா இது பெஸ்ட். இந்த மாதிரி நிமிஷம் உள்ள மாறி கேட்டிருந்தா மாறி மீன்ஸ் 652, 653 இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி இல்லாம 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55 இந்த மாதிரி இல்லாம நிமிஷம் வேற மாதிரி சேஞ்சஸ்லாம் கேட்டிருந்தா 7ஓ 9ஓ இல்ல 2ஓ 3ஓ அந்த மாதிரி மினிட்ஸ் சொல்றேன் 42 அந்த மாதிரி கேட்டிருந்தா இந்த மாடல் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை விட எப்படி பாருங்க இந்த மாடல் பிரகாரம் ஈஸியா போடலாம். இப்ப கேட்டுக்கிற கொஸ்டின் 642. இப்போ இதுல h 6, மினிட்ஸ் 42. இது அப்படியே நம்ம ஃபார்முலா பிரகாரம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். 11m divided by 2 minus 30h. இப்போ 11m ஓட வேல்யூ 42 அப்படியே போடுறோம் divided by 2 minus 30h. h ஓட வேல்யூ என்னதுன்னா 6. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது 21 டைம்ஸ் 21 2 42. இப்போ 11 into 21. இப்போ மைனஸ் இது 30 6ஆல பெருக்கினா 180. இப்போ 11 21 எவ்வளவு? 21 எதால மல்டிப்ளை பண்ணா 11 மல்டிப்ளை பண்றோம். 1 1 1 2 2 அகைன் 1 1 1 2 2. அப்போ 1 3 2 231. இப்போ 231 மைனஸ் 180. இப்போ 231 180 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கொடுனா 51 டிகிரி. இதான் இதோட ஆன்சர். இந்த மாடல்ல போட்டதா இந்த மாதிரி வர நம்பர் இந்த மினிட்ஸ்ல வர்றது உங்களுக்கு மினிட்ஸ் ஈக்குவலா வராம கடிகாரத்துல இருக்கிற ஈக்குவலா வராம இருந்தா இந்த 2 செகண்ட் 2 3 4 அந்த மாதிரி வராம இருந்தா மினிட்ஸ்ல இந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம டைப் 1ல 6 சம் பார்த்திருப்போம். 6 சம்மும் ஒரு டிஃபரெண்டான சம். ஏன் சொல்றேன்னா சம் போடும்போது மாடல் 1 இருக்கு, மாடல் 2 இருக்கு. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, எது உங்களுக்கு நல்லா புரியுதோ, எது உங்களால போட முடியுமோ அந்த மாடல் நீங்க ஃபைனல் வரைக்கும் டச் பண்ணுங்க. இப்போ இந்த 5 சம் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்கேன். டைம் 4:30 மணி ஆனா எவ்வளவு ஆங்கிள், 2:50க்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கும், 5:18க்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கும், 6:13க்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கும், 8:40க்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கும். இந்த 5 சம் பார்க்கும்போது உங்களுக்கு இது எதெல்லாம் மாடல் 1ல போட முடியும், எதெல்லாம் மாடல் 2ல போட முடியும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சம் நம்பர் 3 4 உங்களால மாடல் 2ல தான் போட முடியும். வச்சு டைப் ஃபார்முலா பாருங்க. θ = 11m divided by 2 minus 30h ஃபார்முலா. அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். மற்றபடி 5 சம்மும் நீங்க மாடல் 2 போட்டாலும் ஓகே தான். மாடல் 1ல போடும்போது எங்க நீங்க தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த அவர்ல மைனஸ் பண்ணது தப்பு பண்ணுவீங்க. மற்றபடி ஃபுல் 30 டிகிரி ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. 30ல மைனஸ் பண்ணி ஆட் பண்ணணும்னு பார்க்கும்போது அது ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். நீங்க அந்த அவர் ஆங்கிள் எவ்வளவு இறங்குதோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா ஏறும், அப்ப ஆட் பண்ணும். ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தா இறங்கும் 30ல மைனஸ் பண்ணி எஃப்சி போடணும். அதுவும் 2 நீட்ல ஒரே இடத்துல வந்துச்சுன்னா அது போடணும், டைரக்டா எடுத்து போட்டுடலாம். எல்லா 6 சம்லையும் அதை சொல்லியிருப்பேன். நீங்க வீடியோ சப்போஸ் ஹோம்ஒர்க் பண்ணும்போது புரியல திரும்ப வீடியோ பாருங்க. பார்த்து இதில் தவிர எது டவுட் தான் நீங்க கேட்கலாம். இந்த டைப் 1ல இருக்கிற 5 சம்மும் நீங்க ஆன்சர் போடுங்க, ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு டைப் பண்ண டவுட் இருந்தா கூட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ் டைப் 2 எடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது நாங்கள் போடுற வீடியோ, தொடர்ந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.